உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதி PR கவாயிடம் தொலைபேசியில் உரையாடிய பிறகு வெளியிட்டுள்ள பதிவில், தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சூழ்நிலையை எதிர்கொண்டபோது நீதிபதி கவாய் அமைதி காத்தது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது நீதித்துறையின் மதிப்புகள், நமது அரசியலமைப்பின் உணர்வை வலுப்படுத்துவதற்கான நீதிபதியின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது நடந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்க வார்த்தைகள் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். இது அவர் மீதான தாக்குதல் அல்ல, அரசியலமைப்பு மீதான தாக்குதல் என்றும், இந்த நேரத்தில் தேசம் அவருக்கு ஆதரவாக உறுதியுடன் நிற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் என்பது நமது நீதித்துறையின் கண்ணியம் மற்றும் நமது அரசியலமைப்பின் ஆன்மா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வெறுப்பு சம்பவங்களுக்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தாக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனாதனத்தை அவமதிப்பதை ஏற்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வழக்கறிஞர் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அவரை உடனடியாக பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். இதனை பொருட்படுத்தாத தலைமை நீதிபதி PR கவாய் இதுபோன்ற சம்பவங்களால் தனது கவனத்தை திசை திருப்ப முடியாது என கூறி விசாரணையை தொடர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.